வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 கார்த்திகை மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார். இந்த மாதத்தோட மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா, கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுவார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகள். முதல்ல சிம்ம ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக கன்னி ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது சிம்மராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ரொம்பவே அட்டகாசமான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் செவ்வாய் குருவோட பார்வையில் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். யாரெல்லாம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. இந்த மாதத்தில் முற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். அதுக்கப்புறம் பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் போயிடுவார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கோர்ட்டில் கேஸ் நடத்திட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வெற்றி தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு நல்ல வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், பில்டர்ஸாக இருக்கட்டும், புரோக்கிங் ஒர்க் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், விவசாய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் செயல்படுவீங்க. அஷ்டம சனி நடக்குது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் 2026 வரைக்கும் பெருசாக இருக்காது. எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இந்த அஷ்டம சனியில் உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளோட ஒரு நல்ல நட்புகள் ஏற்படும். அவங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. ஆக மொத்தம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் ரொம்பவே வலிமையாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு நல்லவை நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. அடுத்ததாக கன்னிராசி நேயர்களுடைய வீட்டில் நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. அடுத்ததாக குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் மாறுவாருங்க. அதனால் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பார். அதனால் ரொம்ப நாளாக இடம் வாங்கலை, வீடு வாங்கலை, இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த மாதத்தில் முற்பகுதி பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் இணைஞ்சிருக்கும். இதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்கள் இல்லாத நிலைகள் இருந்திருக்கும். அதாவது நீங்கள் லோன் கட்ட முடியாத சூழ்நிலை, வாடகை கட்ட முடியாத சூழ்நிலைகள், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஒரு சில நல்ல தொகைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடச்சி அது மூலமாக சில லோன்லாம் நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் அமையுங்க. இந்த மாதத்தோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் சில மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க. நீங்கள் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் அமையலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போட்டு அது மூலமாக உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நோய் நொடிகளுக்காக நீங்கள் ஒரு சில பேர் நிறையா செலவு பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. அதாவது வேலையில் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. கன்னிராசி நேயர்கள் பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள், குழப்பங்களான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம்.
அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.